மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஸோ இல்லை மாதம் ஒரு மாதிரி நம்ம ஜனநாயகன் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது, அதில் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் சின்ன கேரக்டராக நான் சார் விஜய் சார் பக்கத்தில் ஒரு ஃப்ரேமில் நிற்கிறதுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்கும்போது நான் எப்படி சார் இல்லைன்னு சொன்னேன். கண்டிப்பாக நான் வரேன் சார். ஏன்னா ஃப்ரம் செந்தூர பாண்டி ஒரு ஸ்டார்ட்லேருந்து நாங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அந்த படத்துலேருந்து நாங்கள் ஒரு பேக் டான்ஸராக, அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக நிறைய சாங்ஸ் நான் அவர் கூட பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த அவரோட லாஸ்ட் படத்தில் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப விஜய் சார்ட்டு என்ன எனர்ஜி நான் ஃபஸ்ட்டு சாங்கில் பார்த்தனோ இன்னி வரைக்கும் அந்த எனர்ஜி அவுட்டே இருக்குது. ஒரு பெரிய பிஜிஎம் ஒன்று போவோம் பாருங்க, அதில் கண்டினியூஸாக ஆடிட்டு இருப்பார். பட் இந்த டான்சர்ஸ் குரூப்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஹீரோவை விட நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போட்டுருவாங்கன்னு ஒரு கான்ட்ரவர்சி எப்பயுமே இருக்குல்ல சார், அதை எப்படி நீங்கள் தாண்டி வந்தீங்க? ஸோ நீங்கள் இவ்வளோ ஆர்டிஸ்டோட ஆடி இருக்கீங்களா? அவங்களோட உங்களுக்கு ஆடும் போது என்னைக்காவது லைக் நம்ம ஹீரோவோட நல்லா ஆடுறோன்னு ஹீரோ கிட்டேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் ஆர் ஒரு விதமான இல்லை கொஞ்சம் பின்னாடி போட்டிருக்கேன்னு ஹீரோ சைட்லேருந்து வந்திருக்கா? ஆக்சுவலாக ஒன்று நம்ம ரஜினி சார் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பாபா ஷூட்டிங் பண்ணும்போது பிருந்தா மாஸ்டர் அந்த கொரியோகிராஃப் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட்டாக செகண்ட் டேன்னு தெரில, அந்த ஒரு ஷாட் நாங்களாம் ஆடிட்டு இருப்போம். அப்போ ரஜினி சார் வந்தார். அப்போ நாங்கள் ரிஹர்சல் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். அவர் பிருந்தா மாஸ்டர் ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் ரிஹர்சல் ஆடிட்டுருக்கோம். அப்போ ரஜினி சார் வந்து பிருந்தா மாஸ்டர் சொல்கிறார், ஜானி வந்து எல்லா சாங்கும் நான் பார்த்துருக்கேன். அப்போ அவர் நோட் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் சினிமா வியூவர்ஸ், நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஜானி சார்கிட்ட தான் பேச போகிறோம். பொதுவாகவே படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா ஹீரோவை எந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணுறோமோ நம்ம மக்கள் வந்து ஹீரோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டான்ஸஸையுமே அவ்வளோ ரசித்து பார்ப்பாங்க. அந்த வகையில் ஜானி சாருக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கு சார். உங்களை பார்த்தோன்னே ஆக்சுவலி எங்களுக்கு உடனே நிறைய சாங்ஸ் வந்து மைண்டில் வருது. ஏன்னா இந்த சாங்கில் பார்த்துருக்கோம், அந்த சாங்கில் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய நாஸ்டாலஜிக்கான மெமரிஸ்லாம் வந்து ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட நிறைய பாடல்களில் வந்து இது பண்ணியிருக்கீங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து பார்த்தது வந்து ஜனநாயகனில் பார்த்தேன். ஸோ ஜனநாயகனை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம், ஏன்னா அது வந்து தளபதி சாரோட கடைசி படம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு முதல்ல எப்படி கிடச்சிது அண்ட் எப்படி இருந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? பாலா சார் மேனேஜர் ஒருத்தர் அங்கே இருக்கார் அந்த கம்பெனியில். ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு ஃபுல் டே எனக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. பட் எதையும் ஒன்று கரெக்டாக சிங்க் ஆகாமல் இருந்தது. அவர் கால் பண்ணும்போது நான் எடுக்காமல் இருந்தேன். அப்போ திருப்பி நான் அவர் கால் பண்ணும்போது அவர் எடுக்காமல் இருந்தார். ஸோ நெக்ஸ்ட் டே அப்போ நான் கால் பண்ணும்போது அவர் ஃபோன் எடுத்தார். என்ன மாஸ்டர், நான் கால் பண்ணுறேன், உங்களுக்கு சிங்கே ஆக மாட்டேங்குதுன்னாரு. இல்லை சார், நாங்கள் கால் பண்ணி நீங்கள் பிஸியாக இருந்திருக்கீங்க, ஸோ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் சார் என்ன. ஸோ இல்லை மாஸ்டர், ஒரு மாதிரி நம்ம ஜனநாயகன் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது, அதில் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் சின்ன கேரக்டராக நான் சார் விஜய் சார் பக்கத்தில் ஒரு ஃப்ரேமில் நிற்கிறதுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்கும்போது நான் எப்படி சார் இல்லைன்னு சொன்னேன். கண்டிப்பாக நான் வரேன் சார்ன்னு. அப்போ நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்கன்னாங்க. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த ஓல்டு கெட்டப்லாம் கொஞ்சம் மேக்கப் போட்டு பார்த்துருந்தாங்க. அப்புறம் வினோத் சார்கிட்ட காமிச்சு அவர் ஓகே பண்ணிட்டார். ஸோ அப்படி ஓகே தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதில் வந்து சாரோட கடைசி படம் அப்படின்றதுனால ஆன் செட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது? ஏன்னா நடிக்கும் போதே அது ஒரு கடைசி படம்னால நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஷூட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? எனக்கு ஃபஸ்ட் டே ஷூட்டுக்கு போகும்போது சார் செட்டுக்குள்ளே வந்தேன். அந்த செட்டுக்குள்ளே வந்தால் என்னை பார்த்துட்டு, ஹாய் ஜானி, ஹாப்பி டு சி யூ இன் திஸ் ஷூட்டுன்னாரு. அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு அது மாதிரி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஆக்சுவலாக உங்கள் படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு வச்சதுக்கு. அண்ட் 100% ஷுட் தேங்க் வினோத் சார். ஏன்னா அவரெல்லாம் கண்டிப்பாக எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்காது. அண்ட் விஜய் சார் ஆப்வியஸ்லி ஐ தேங்க் ஹிம் ஃபார் அக்செப்டிங் அஸ் டு ஆக்ட் டுகெதர் வித் ஹிம். ஸோ அது மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிச்சு அப்புறம் விஷ் பண்ணிட்டு அவர் போயிட்டார். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஜெயில் சீன் தான் ஃபஸ்ட் எடுத்தாங்க. ஸோ அந்த ஜெயில் ஷாட்ஸ் நிறைய ஷாட் எடுக்கும்போது நான் வந்து விஜய் சாரை தான் அட்மையர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா விஜய் சார் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருப்பார் அங்கே சொல்லும்போது. பட் ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார்னா அவர் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுவார். ஸோ அப்படி எல்லா ஷாட்டும் அவர் அட்மையர் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் அந்த ஜெயிலில் இருக்க எல்லா ஷாட்ஸும் நான் அவர் பின்னாடியே தான் இருப்பேன். நாங்கள் படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போதும் எங்களுக்கு மனசில் தோணிகிட்டே இருந்தது, இதுக்கப்புறம் விஜய் சார் நடிக்க மாட்டார், இதுதான் கடைசி படம் அப்படின்றது. நடிக்கும் போதும் உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சா சார்? கண்டிப்பாக எல்லாருமே அதை மிஸ் பண்ணுறோம் இல்லையா? இதான் 7 வருஷமாக நம்ம எல்லாருமே ஒரு சூப்பராக என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. பட் இந்த லாஸ்ட் படத்தில் அவர் இதோட லாஸ்ட் படம் சொல்லும்போது எல்லாருக்குமே அந்த கஷ்டம் வரும். எனக்கு அது ரொம்பவே இருந்தது.
ஏன்னா ஃப்ரம் செந்தூர பாண்டி அவர் ஸ்டார்ட்லேருந்து நாங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அந்த படத்துலேருந்து நாங்கள் ஒரு பேக் டான்ஸராக, அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக அவருக்கு நிறைய சாங்ஸ் நான் அவர் கூட பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த அவரோட லாஸ்ட் படத்தில் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது ஜனநாயகன் அப்படின்றது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு ஃபிலிமாக வந்து இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஆக்டருமே வந்து இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ எந்த அளவுக்கு அவரோட முதல் படம் வந்து இன்னைக்கு பேசப்படுதோ அதே மாதிரி அவரோட கடைசி படமும் பேசப்படுது. அதில் நீங்கள் ஒரு பாட்டாக இருந்திருக்கீங்க. அண்ட் இதில் நீங்கள் பாபா பாஸ்கரோட சேர்ந்து இருக்கீங்க, மாஸ்டர் அவரோட இருந்தீங்க. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் உங்களை நான் பார்த்தேன் சார். ஸோ டான்சர் டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி சார் இந்த டிரான்சிஷன்? ஆக்சுவலாக பீங் அ டான்ஸருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தானே இருக்கும். ஸோ ஃபைட்டும் அந்த மாதிரி வந்துடும் எங்களுக்கு. அண்ட் அந்த டான்ஸர் நம்ம ஆடும்போது நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா சாங்கில். ஸோ அந்த ஃபைட்டில் அந்த எக்ஸ்பிரஷன் வந்துடும் சில பேருக்கு. அண்ட் பேசிக் எனக்கு வந்து ஆக்டிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐ லைக் டு ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கும்போது யாரும் விட மாட்டாங்க. ஸோ அதுதான். டான்சிங் மட்டும் இல்லாமல் ஒரு பெர்ஃபார்மரோ கம்ப்ளீட்டாக பெர்ஃபார்மராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஓகே, ஸோ இப்போ ஜனநாயகனில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரேமில் இருந்தால் கூட ஹாப்பி தான் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க. ஷுவர். அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் வரத்துக்குள்ள நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துருச்சு. இந்த படத்தை வேற ஆன்லைனில் வேற லீக் பண்ணி நிறைய பேர் ஆன்லைன்லேயே பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன மாதிரி மனநிலையில் இருந்தீங்க சார்? ஆமாம், அவ்வளோ பெரிய படம் வந்து விஜய் லாஸ்ட் படம்னும் போது அது தியேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே அவங்க ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதை தாண்டி விஜய் சார் படம் அது எப்போ ரிலீஸ் ஆனாலும் அவர் சாங்லேயே இருக்குல்ல, பிளாஸ்ட் தான். அது எப்போ ரிலீஸ் ஆனால் அது பிளாஸ்ட் தான். ஸோ திருப்பி ரிலீஸ் ஆகி நல்லா பிளாஸ்ட் ஆகி நல்லா போயிட்டு தானே இருக்கு படம். ஸோ இப்போ தேட்டர்லையுமே வந்து மக்கள் என்னதான் ஆன்லைனில் பார்க்கலன்றதை விட தேட்டரில் போயிட்டு பார்த்து என்ஜாய் அந்த பண்ணுறாங்க. தியேட்டரில் பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, விஜய் சார்னா கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கும். ஸோ மக்கள் எப்பயுமே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படம், அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல், இதில் வந்து அந்த பேக் டான்சஸ், அந்த ஹீரோவோட கூட ஆடுற டான்சஸ் வந்து கவனிச்சுட்டே இருக்காங்கல்ல. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? விஜய் சார் பண்ணி ஆடின டான்சஸ். ஆமாம், இந்த ஜனநாயகன் படத்தில். ஆமாம். ஸோ நான் அதை எப்படி ஃபீல் பண்ணேன், லாஸ்ட் சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சார்ட்ட என்ன எனர்ஜி நான் ஃபஸ்ட்டு சாங்கில் பார்த்தனோ இன்னி வரைக்கும் அந்த எனர்ஜி அவர்கிட்ட இருக்குது. ஒரு பெரிய பிஜிஎம் ஒன்று போவோம் பாருங்கள், அதில் கண்டினியூஸாக ஆடிட்டு இருப்பார். அந்த எனர்ஜி எங்கேயுமே அவருக்கு ட்ராப்பே ஆகலை. ஏன்னா பின்னாடி ஆகிற டான்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பசங்களோட இவர் சார் சூப்பராக பண்ணியிருப்பார். ஓகே, செம்ம எனர்ஜெட்டிக்காக அண்ட் செம்ம அந்த ஆட்டிடியூட் இருக்கும் ஃபுல்லாக அதில். ஸோ அவருக்கு அந்த டான்ஸ், அந்த எனர்ஜிலாம் சான்ஸே கிடையாது, என்றைக்குமே அது போகாது. ஸோ அதெல்லாம் நாங்களாம் மிஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய ஆர்டிஸ்டோட நீங்கள் ஆடி இருக்கீங்களா? விஜய் சாரோட ஆடும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் சார்? விஜய் சாரோட ஆடும்போது விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிஹர்சல்ஸ்லாம் அவ்வளோ பண்ண மாட்டார். மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணிட்டாருன்னா அப்படியே வாட்ச் பண்ணிவிட்டு ஸ்பாட்டில் வந்து ஒரு சாங்கை போடுங்கன்னு சாங் கேட்டு அது மைண்ட்லேயே எல்லாமே ஓட்டிட்டு ஸ்பாட்லேயே அடிச்சிடுவார். ஸோ நாங்களாம் அவர் கூட ஆடும்போது அவர் சூப்பராக ஆடுவார் இல்லையா. ஸோ நம்ம அதோட பயங்கரமாக ஆடணும் தான் எல்லாருமே யோசிப்பாங்க. அந்த டஃப் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ நான் ஆடும்போது எந்த மூமெண்ட்டாலும் ஓகே தான். சார் விஜய் சார் ஆடும்போது எல்லாருக்குமே அது ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். அவர் பக்கத்தில் நின்று ஆடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்ப்போம். நானே அங்கே இப்போ நான் ஒரு ஹீரோவை பண்ணால் எப்படி பண்ணோம், ஸோ அதுதான் எல்லாருமே மைண்டில் ஏற்றிட்டு தான் பண்ணோம். அப்போ தான் அவர் கூட நம்ம ஈக்குவலாக பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஜனநாயகன் படம் தேட்டர் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் வந்த உங்களுக்கு வந்து பெரிய அப்ரிஷியேஷன் எதை சார் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக அந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்னை கால் பண்ணாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இது ப்ரீவியஸாக முன்னாடி இருந்தது, அப்புறம் நடுவில் கொஞ்சம் கேப் ஆகி இப்போ அந்த ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கே போனாலும் இதுதான் கேட்குறாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ திங்க் இது பிக் கம்பேக்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பிக் கம்பேக்காக இருக்கும். ஸோ ஜனநாயகனுக்கு முன்னாடி வேறு என்ன மாதிரியான படங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? நிறைய படம் சாங்ஸ் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அஜித்தோட வரலாறுல பண்ணியிருப்போம். அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்போம் அவர் கூட. இந்த மாதிரி நிறைய படம் டைம் சொல்லலாம், நிறைய படத்தில் சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்கோம். பட் ஜனநாயகன் வந்து உங்களுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி வந்து இப்போ நல்லா ஐடென்டிஃபிகேஷன் திருப்பி எனக்கு நல்லா கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போது ஜனநாயகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து கடைசி ஃபிலிம் இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஜனநாயகன் வந்து உங்கள் லைஃப்பில், உங்கள் கெரியரில் இவ்வளோ மூவிஸ் அண்ட் சாங்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபிலிமை நீங்கள் எத்தனாவதாக ப்ளேஸ் பண்ணுவீங்க? எல்லாருமே எல்லா சாங்கும் எல்லா படமும் சொல்ல விஜய் சார் சூப்பர் படம் தான். பட் எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இந்த படத்தால் எனக்கு இப்போ நீங்கள் கூப்பிட்ட மாதிரி நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க, நிறைய வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஐ ஃபீல் திஸ் இஸ் த பெஸ்ட். ஸோ இதுதான் வந்து உங்களோட பெஸ்ட், என்னோட பெஸ்ட்னு தான் தோணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்காக வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து வச்சுருக்கேன். உங்களோட நிறைய வீடியோஸ் கீழே வந்து சில கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்ககிட்ட பொதுமக்கள் எடுத்து வச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து என்னென்னா, உங்களை நிறைய டைம் நான் சாங்கில் பார்த்துருக்கேன், ஆனால் நீங்கள் தான் ஜானி மாஸ்டர்னு இப்போ தான் எனக்கு தெரியும்.
இது நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் இப்போது. அதுக்கான ஒரு ஆன்சர் ஒரு ரியாக்ஷன் நீங்கள் வந்து கொடுக்கணும் இந்த கமெண்ட்டுக்கு. ஆக்சுவலாக எல்லா சாங்கில் என்ன பார்க்கும்போது எனக்கு தாடிய மீசெல்லாம் இருக்காது பாடும்போது. பட் இப்போது இது எதுக்காக கேட்டால் சொன்ன ஆக்டிங்காக கொஞ்சம் அதில் போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த லுக்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ப்ரோ, எல்லா தளபதி சாங்லேயும் நான் உங்களை நான் நோட் பண்ணியிருக்கேன். மேக்ரீனா ரொம்பவே நல்லா இருக்கும். அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேக்ரீனா பண்ணும்போது நம்ம கல்கட்டாவில் பண்ணிகிட்ருக்கோம். அதான் சொன்னேன், விஜய் சார் கூட ஆடினாலும் விஜய் சார், ஷில்பா ஷெட்டி அண்ட் ராஜு மாஸ்டரோட கொரியோகிராஃபி இல்லையா. ஸோ நாங்களாம் வந்து அங்கேயே தானே வாழ்ந்து வந்தோம். ஸோ ரசித்து பண்ணோம். மாஸ்டர் என்ன பண்ணாலும் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். எல்லாருமே சேம் மூமெண்ட் தான் ஆடுவாங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்ணி ஆடுவேன்னா அதே மூமெண்ட் தான் ஆடுவேன். அதில் ஏதாவது சின்னதாக கிமிக்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ஸோ நம்மள ஆடியன்ஸ்லாம் நோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணி ஆடுவேன் எல்லா சாங்லேயும். ஸோ இப்போ இந்த பாடல்கள்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் இப்போல்லாம் அது ரீரிலீஸ் பண்ணி வர நம்ம வந்து மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் நிஜமாக ஃபியூச்சர்லேயும் வந்து விஜய் சாரோட படங்கள் திரும்பி ரீரிலீஸ் ஆகும். ஸோ எவ்ரி டைம் அதுக்கான கொண்டாட்டம் வரும்போது நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுவீங்க? ஹாப்பியாக ஃபீல் பண்ண. நம்ம அதில் ஒரு அதில் இருக்கும்ல, அதில் ஒரு பாட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ 90s பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சாங்கும் நாங்கள் இருப்போம். ஏன்னா ராஜு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பயங்கர பிஸி. அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சாருக்காக இருக்கட்டும், பிரசாந்த் ஜிக்காக இருக்கட்டும். ஸோ இந்த 3 பேர் தொடர்ந்து மாற்றி ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருப்போம் எல்லா படத்துலையும். ஸோ எந்த இடத்துல இந்த ஒரு கண்டினியூஸாக இருந்த ஷூட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆச்சுன்றதை நினைக்கிறீங்க சார்? ஆஸ் அ டான்ஸராக நல்லா பிஸி ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் மாஸ்டர் ஆகிட்டேன். மாஸ்டர் ஆகிட்டு ஒரு செகண்ட் சாங் பண்ணிவிட்டு செகண்ட் சாங் அப்புறம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஆக்சிடென்ட் எனக்கு நீ அடிபட்டு ஒரு 3.5 years to ஆல்மோஸ்ட் 3.5 years 4 years வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் ஆச்சு. ஸோ அப்போ ஏன்னா மாஸ்டரான புதுசு, நல்ல டான்ஸர், நல்லா ரெக்கக்னைஸான ஒரு டான்ஸர். அந்த டைமில் மாஸ்டர் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம பிஸி ஆகிருந்துருக்கலாம். பட் இது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் ஆயிடுச்சு. 3 அடிப்பட்டது வந்து. ஓகே. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் நோ ஐம் ஓவர் கமிங் எவ்ரி திங் அண்ட் ஜஸ்ட் கம்மிங் பேக். எப்பவுமே சொல்லுவாங்களே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் அது இருக்கதான். எனக்கு பெரிய டவுன் ஆகிடுச்சு. பட் அதை தாண்டி இப்போ வந்துட்டு இருக்கு. நோ ப்ராப்ளம். தட்ஸ் கிரேட் சார், நிஜமா. ஸோ அடுத்த கமெண்ட் வந்து என்னன்னா, இவர் தான் அதுவா ராஜசுந்தரம் குரூப்பில் நம்ம ஸ்ரீதர் ஒரு பக்கம், அடுத்த சைடில் இவர் தான் ரொம்ப மூவியில் ஆடுவாங்க. எனக்கு இப்போது அடையாளமே தெரியல. பட் ஐ எம் ஹாப்பி டு see him. அதான் சொல்கிறேன். இனிமேல் என்னை அடிக்கடிக்கு நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்ட அந்த கமெண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா அதான் சொன்னேன், இப்போது ஒரு கேரக்டராக பண்ணும்போது நம்ம லுக்ஸை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் ப்ளஸ் இயர்ஸும் போயிருக்கு இல்லையா. அது நீங்கள் 90s, இப்போ கம் டு 2026. ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். குஷி மூவி சாங்கில் உங்களை நான் பார்த்துருக்கேன். என்ன சாங் சார் அது? குஷியில் பார்த்தீங்கன்னா அந்த 20 கோடி சாங்கில் ஆடி இருப்பேன். ஸோ அந்த சாங்கில் வந்து உங்களை பார்த்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேகம் கருக்குது சாங்கில் அந்த மார்க்கெட் சீன் அப்படின்னு 3 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மேகம் கருக்கிற சாங்கில் ஆடிக்கிட்டு அந்த மார்க்கெட் சீனோட இன்னொரு அது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வரும் இல்லையா. அந்த தண்ணியில் ஜிங்கு சக்கு சிக்கு ஜிங்கு ஜிங் அந்த பீட்டில் நான் மட்டும் ஒரு 3 போட்டு அந்த ஃப்ரேமில் பாஸ் ஆகி அவுட்டில் போவேன். ஓகே. ஸோ அந்த சீன்லையும் நீங்கள் இருக்கீங்க. ஆமாம். ஓகே. அது க்ளீனாக தெரியும் அந்த ஷாட். அதனால் கேமரா முன்னாடி நான் தான் எனக்கு முன்னாடி அது அப்புறம் தான் ஆர்டிஸ்ட் பின்னாடி இருப்பான். ஸோ அந்த ஒரு ஷாட் பண்ணிட்டு நான் பாஸ் ஆகி போவேன் ஃப்ரேமில். ஸோ இதெல்லாம் வந்து கிளாசிக்கான தமிழ் ஹிட் சாங்ஸ்னு எடுத்தாலே இந்த சாங்ஸ்லாம் வரும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சாங்ல நீங்கள் வந்து ஒரு பாட்டாக இருக்கீங்க. அதுக்கு நான் வந்து ராஜு மாஸ்டர் தேங்க் பண்ணணும். ஏன்னா ராஜு மாஸ்டர் வந்து இப்போ நான் இங்கே டீம் இருக்காங்க இல்லையா, யாருக்கு என்ன கொடுக்கணுன்றது மாஸ்டர் நல்லாவே தெரியும். சரி இது மாதிரி இது கொத்தா இவன் கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவான், அவனுக்கு அது கொத்தா அவன் சூப்பராக பண்ணுவான். ஸோ எல்லாருக்குமே அவர் மைண்டில் வச்சுருப்பேன். ஏன்னா இவ்வளோ வருஷமாக நாங்கள் அவர் கூட தானே இருக்கோம். ஸோ ராஜு மாஸ்டர்லாம் நாங்களாம் யாருமே கிடையாது. அவரை தான் நான் தேங்க் பண்ணணும். பட் இந்த டான்சர்ஸ் குரூப்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஹீரோவை விட நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போட்டுருவாங்கன்னு ஒரு கான்ட்ரவர்சி எப்பயுமே இருக்குல்ல சார். அதை எப்படி நீங்கள் தாண்டி வந்தீங்க? அது ஆக்சுவலாக இருந்தது. அது தெலுங்கு படத்தில் பண்ணும்போது அது மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே. தெலுங்கு ஃபிலிமில் ஜாஸ்தி இருந்தது. ஆமாம், இங்கேயும் இருந்தது. பட் நான் இங்கே உள்ள கிடையாது. தெலுங்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நான் ஆட போகும்போது ராஜு மாஸ்டர்னு சொல்லுவாங்க, ஜானியை கொஞ்சம் பேக்கில் நிற்க வச்சுருங்கன்றாங்க. அது மாஸ்டர் 2 வாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ மாஸ்டரும் சொல்லியிருக்காரு. அப்போ நான் சொல்லுவேன், மாஸ்டர் எனக்கு பின்னாடி போனால் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது மாஸ்டர். எனக்கு வந்து கேமரா மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. அதான் பின்னாடி போயிட்டேன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போய்டும் எனக்கு. ஸோ ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறதுனால உங்கள் பெர்ஃபார்மன்ஸும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கப்படுமா? பெர்ஃபார்மன்ஸ் ஆடிடுவேன். பட் எனக்குள்ளே அது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அவங்க சொல்கிற மூமெண்ட்டில் பார்க்க அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணிடுவேன். பட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பண்ணுறதுக்கும் பேக்கில் ஆடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ ஆர்டிஸ்டோட ஆடி இருக்கீங்களா? அவங்களோட உங்களுக்கு ஆடும் போது என்னைக்காவது லைக் நம்ம ஹீரோவோட நல்லா ஆடுறோன்னு ஹீரோ கிட்டேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் ஆர் ஒரு விதமான இல்லை கொஞ்சம் பின்னாடி போட்டிருங்கன்னு ஹீரோ சைட்லேருந்து வந்திருக்கா? ஆக்சுவலாக ஒன்று நம்ம ரஜினி சார் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பாபா ஷூட்டிங் பண்ணும்போது பிருந்தா மாஸ்டர் அந்த கொரியோகிராஃப் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட்டாக செகண்ட் டே தெரில. அந்த ஒரு ஷாட் நாங்களாம் ஆடிட்டுருப்போம். அப்போ ரஜினி சார் வந்தார்.
வந்து அப்போ நாங்கள் ரிஹர்சல் பண்ணி காமிச்சிட்ருக்கோம் அவருக்கு பிருந்தாமா ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் ரிஹர்சல் ஆடிட்டுருக்கோம். அப்போ ரஜினி சார் வந்து பிருந்தாமா சார் சொல்கிறார், ஜானி வந்து எல்லா சாங்கும் நான் பார்த்துருக்கேன். அப்போ அவர் நோட் பண்ணியிருக்காரு பாருங்கள், எல்லா சாங்கில் பார்த்துருக்கேன், இருக்கிற எல்லா ஹீரோஸும் சிரிச்சு ஆடிட்டே டாமினேட் பண்ணுவார். அப்போ என்னை கூப்பிட்டு இப்போ என்ன டாமினேட் பண்ண வந்திருக்கேங்கிறது. அப்புறம் தான் சார் நாங்கள் ஆடுறது ஒரே ஒரு சாங், ஒரு 3 நாள் ஒரு ஷூட் பண்ணுற ஒரு சாங்கில் வரோம், சும்மா தான் சொன்னேன், நல்லா பண்ணு சூப்பராக பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு தட்டி அமிச்சார் அன்றைக்கி. அதே மாதிரி விஜய் சாரும் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் மலேசியாவில் ஷூட்டிங் பண்ணும்போது அப்புறம் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஸ்பாட்டில், இது மாதிரி நீங்கள் சென்னை போனீங்கன்னா நாங்களாம் ஜானியோட ஃபேன்ஸு, நாங்களாம் கேட்டு நான் விட்டு போய் சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் அந்த அக்கீலா சாங் ஷூட்டிங் பண்ணும்போது அவர் வந்து செட்டில் சொல்கிறார் எங்களுக்கு கூப்பிட்டு. ஓகே. இது மாதிரி மலேசியாவில் வந்து என்ன கேட்டு என்னை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வாட்டி சொல்லியிருந்தார். ஸோ அப்போ நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. நாங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் உங்களை நோட்டீஸ் பண்ணியும் பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார்? அதான் நான் எல்லா டான்ஸர்ஸ்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், டான்ஸ் ஆடுங்க, என்ன பண்ணாலும் என்ஜாய் பண்ணி ஆடுங்க, அவ்வளோதான். நான் இப்போ நிறைய ஷோஸில் ஜட்ஜிங் பண்ணிகிட்ருக்கேன், ஜட்மெண்ட் போகிறேன், காலேஜ் அதான் நிறைய ஷோஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எல்லார்ட்டையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ நம்ம தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ அது வந்து விஷயமே கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிச்சா அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணோம், அவ்வளோதான். 90s 2000 ஏர்லி 2000ல இவர் இல்லாத பாடல்களே இல்லை. அனைத்து ஹிட் பாடல்கள்லையும் அவரது நளினமான நடனம் ரசிக்க வைக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்லணும், அது இந்த கமெண்ட்டுலாம் வந்து என் குரு தான். ஏன்னா அவர் ராஜு மாஸ்டர் தான் எல்லா சாங்லையும் எங்களை தான் அவர் போடுவார். அண்ட் எல்லா சாங்லையும் எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். கொஞ்ச நாள் பொறு தலைவா பாட்டில் ஜானி சார் ஒரு ஸ்டெப் பண்ணுவாரே, அது மறக்கவே முடியாது, தொழில் மேலே அவ்வளவு ஈடுபாடு அப்படின்னு ஒரு கமெண்ட். கண்டிப்பாக இன்னும் இருக்குது, எனக்கு இன்னும் இருக்குது. ஸோ இந்த சாங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அஜித் சாரோட இது வந்து இப்போ ரீசெண்டாக வர ரொம்ப பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது. ஆமாம், இந்த சாங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாங்க்கு முன்னாடி நானும் மாஸ்டர் வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிருப்போம். சர்ச்சுக்கு போய் அவருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் சர்ச் வேளாங்கண்ணி போய் பார்க்கலான்னா நான் கூப்பிட்டு போய் சர்ச்சுக்குலாம் போய்ட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த சாங் பண்ணுறோம். இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஷார்ட்லையும் எனக்கு ஒரு தனி பிட்டு ஒன்று கொடுத்துருவார். அஜித் சாரோட ஆடுறது, அஜித் ஆடிட்டு வர குரூப்போட வருவார், நான் இங்கே ஒரு என்ட்ரி ஒன்று பண்ணி அவர் கூட ஜாயின் பண்ணி ஆடுவோம். அது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலையோட அம்மா நிறைய சாங்கில் நீங்கள் பார்க்கலாம், கொடுத்துருவார் ஒரு பிட்டு எங்களுக்கு. எனக்கு, நோபலுக்கு, ஜப்பான் குமார், ஸ்ரீதர், தினேஷ் எல்லாருக்குமே ஒரு பீஸ் ஒன்று கொடுத்துருவார். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ப்ராமினெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் ஒரு 40 பேர் ஆடினா கூட நாங்கள் ஒரு அவரோட குறைய வந்து ஒரு ஸ்டோரி மாதிரியே இருக்கும். நாங்கள் எல்லாமே ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த ஃப்ரண்ட்டில் போனோம், பேக்கில் போனோம், சைடில் போனோம், எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் ராஜசுந்தரம் அண்ட் பிரபுதேவா சார், the dancing talents became visible and we came to know of Johnny, Noble, Sridhar, Shobhi, Dinesh, Shanti, Jennifer and that guy with northeast features. இவங்க எல்லாருமே இந்த 2 மாஸ்டர் மூலமாக தான் எங்களுக்கு தெரியும்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய காரணம் ஏன்னா நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸஸ் வந்து பின்னாடி யாருமே தெரிய மாட்டாங்க. அது 90s பிஃபோர்லாம் ஓகே நிறைய சாங்கில் பாருங்கள் டான்ஸஸ் யாராவது ஒரு ட்ரெண்ட் அப்படி தெரியுவாங்க, பட் அது அப்படியே ஒரு பின்னாடி தான் ஆடிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் பிரபுதேவா மாஸ்டரும் ராஜு மாஸ்டரும் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டான்ஸஸ்லாம் தெரிய முடியாது. டான்ஸிங் ட்ரெண்டே மாறினது. ஒரு 100 பேர் வச்சு சாங் பண்ணாலும் 100 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த 100 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் ஃப்ரேமில். ஸோ இவங்க 2 பேரும் வந்து அந்த டான்ஸிங் ட்ரெண்டே மாற்றினது. ஸோ பேக் டான்சர்ஸ்னால் சும்மா ஒரு செட் மாதிரி இல்லை, செட் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் பின்னாடி ஆடிட்டு இருப்போம். இவங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணால் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இந்த பேரெல்லாம் இவ்வளோ பேர் நாங்களாம் ரெக்கக்னைஸ் ஆன காரணமே இவங்க தான். ஓகே. கருப்பு ரோஜா படத்தில் வரும் பாடல் மெல்ல சிரித்தால் என்னை கொல்ல சிரித்தால், மோர் தென் ஹீரோஸ் ஹி வாஸ் நோட்டிஸ்ட் இன் ஆல் சாங்ஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருக்கு. ஆமாம், அது நான் வந்து ராஜசேகர் மாஸ்டர் தேங்க் பண்ணோம். ஏன்னா ஆபோனம் சார் படம், பெரிய படம், ராம்கி சார் ஹீரோ, நம்ம மாஸ்டர் கூட்டு மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணுறாருனார். கண்டிப்பாக பண்ணுறேன் பிரதர்னு. ஸோ அந்த சாங் வந்து அப்போ நல்லாயிருக்கும். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டான்ஸ், அதில் என்ஜாய் பண்ணி பண்ண சாங்லாம் அதெல்லாம். அந்த சாங் நான் சோலோ ஆடும்போது அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 days பண்ணாங்க அந்த ஷூட்டு. நீங்கள் சோலோவாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 4 to 5 days. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு லொக்கேஷன் இருக்கும். ஸோ அங்கே இங்கே ஷிஃப்ட் ஆகி ஒரு 4 to 5 days ஆயிடுச்சு அந்த சாங் பண்ணுறது. ஸோ இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ குரூப் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக தெரியுமா இல்லை சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக தெரியுமா? இல்லை, நான் குரூப் ஆடும்போதே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் ஆடுவேன். ஒரு சோலோ பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணி ஆடுவேன். எல்லா டான்ஸஸ் அதான் சொல்லு, இங்கே டான்ஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணி ஆடணும், டான்ஸ் தானே. ஸோ நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஆடுறோமோ நம்ம அவுட்புட் வந்து சூப்பராக தெரியும். நம்ம பண்ணுறது நல்லா அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், நம்ம ஆட்டிடியூட்டாக இருக்கும், எப்போ நம்ம சிரிக்கணும், எப்போ முறைக்கணும், எப்போ டேர்ன் பண்ணணும், எல்லாமே நம்ம கற்றுக்கணும் அதில். ஓகே. நான் ஹீரோவை பார்க்க மாட்டேன், இவர் ஆடுறதை தான் நான் பார்ப்பேன். ஆனால் இவரால் சினிமாவில் நல்ல டான்ஸ் மாஸ்டராக வர முடியல, ஏன் அப்படின்னு அதான் சொல்லணும். அது எனக்கு மாஸ்டர் ஆகி செகண்ட் சாங்கில் எனக்கு அந்த ஆன பெரிய ட்ராபேக் இது தான். இந்த ஆக்சிடென்ட் அப்புறம் தான் ஏன்னா அப்போ தான் நான் மாஸ்டர் ஆகிருக்கேன் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே இது ஆனது ஒரு 3 and 4 years பேக் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வர மாஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் அவங்க ஒர்க்கில் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணி வந்துட்டாங்க. பட் அந்த டைம் இது எனக்கு ஆபம் வந்தால் கண்டிப்பாக நானும் வந்திருக்கலாம். ஸோ அதுதான் எனக்கு பெரிய மைனஸ் எனக்கு.
ஸோ என்னைக்காவது இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி வரும்போது சினிமா வேண்டாம் அப்படின்னு நீங்க அப்படி நினச்சதே கிடையாது. கண்டிப்பாக நான் வருவேன், கண்டிப்பாக ஒரு நாள் திருப்பி நான் வெளியே வரேன்னு தான் எப்போவுமே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவும் உங்களுக்கு அந்த மாதிரி கைவிடலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ ஜனநாயகனில் வந்து உங்களுக்கு ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்கு. ஆமாம், நான் விடலையே, நான் சினிமா விடவே இல்லையே. ஸோ கண்டிப்பாக சினிமாவை நம்புறவங்க சினிமா விடவே விடாது. கண்டிப்பாக. ஸோ இது வரைக்கும் கமெண்ட் செக்ஷன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்ததெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் 2 ப்ராமினென்ட் மாஸ்டர்ஸோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒன்று வந்து பிரபுதேவா மாஸ்டர், இன்னொன்று ராஜசுந்தரம் மாஸ்டர். ஸோ இவங்க 2 பேரை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், ஒர்க் பண்ண உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்ல. ஸோ 2 பேருக்கும் நடுவில் மிகப்பெரிய வித்தியாசம்னா என்ன சார் சொல்லுவீங்க? பிரபு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஜோவியலாக சைலண்டாக ஆகிட்டார். எல்லாத்தையும் நல்லா ஜோவியலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து ஒர்க் தான். அந்த ஒர்க்கில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலும் முடிஞ்சு போயிடுச்சு. அண்ட் ரொம்ப மாஸ்டர் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் பிரபுதேவா மாஸ்டர். அவருக்கு என்ன நினைக்கிறாரோ அது அங்கே வரணும், அந்த ஃப்ரேமில் வரணும் அது. ஓகே. ஸோ அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, ஓகே வரல வேறு மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடையாது. அவருக்கு அது வரணும்னா வரணும், அவ்வளோதான். அண்ட் யாராவது விளாடி மாட்டிக்கிறானா முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் பிரபு மாஸ்டர் சாங்கெலாம் இப்போ ஷூட்டிங் வருவாங்க, டான்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க மாலை போட்டு வந்துடுவாங்க. ஓகே. ஏன் மாலை போட்டு வரேன்னு கேட்டால் திட்ட மாட்டாங்களே. ஸோ அதனாலே அது ஒரு 4-5 நாள் மாலை போட்டு சாங் பண்ணுவாங்க. ஸோ தப்புனாலும் மாஸ்டர் திட்ட மாட்டார். அந்த சாங் முடிஞ்சாலும் போய் மாலையை கழட்டிடுவாங்க. அண்ட் ராஜு மாஸ்டர் ஒர்க் பண்ணிங்கன்னா ராஜு மாஸ்டர் வந்து பயங்கர ஜோவிலாக இருப்பார். அண்ட் எல்லாருமே வந்து இவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு திட்ட மாட்டார், ரொம்ப ஜோவிலாக இருப்பார். ஸ்பாட்லேயும் எல்லாருமே வெறுப்பேற்றிட்டு கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி தான் இருப்பார் ராஜு மாஸ்டர். ஸோ இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள இருக்க பிக்கெஸ்ட் இது. பட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அவர் மாஸ்டர் பிரபு மாஸ்டர் வந்து அவர் ஒரு தனி ஸ்டைல், அண்ட் ராஜு மாஸ்டர் அவருக்கு ஒரு தனி ஸ்டைல். ஒர்க்கில் வந்து 2 பேரும் காம்ப்ரமைஸே கிடையாது. ஸோ இதில் வந்து யாரோட ஒர்க் பண்ணுறது, லைக் அந்த பெர்ஃபெக்ஷன் கொடுக்குறதுல நீங்கள் யார்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க? இல்லை, நாங்கள் அங்கே தானே பண்ணோம். ஸோ எங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எங்களுக்கு பழகிடுச்சு அது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு சாங்க்கு வந்து இந்த அளவுக்கு கொரியோகிராஃபி பண்ணி நான் கொண்டு வந்தேன், அந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட்டாக ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்த ஒரு சாங் கொரியோகிராஃபி சொல்ல முடியுமா? எனக்கா? இல்லை, பிரபு சாரோடையோ இல்லை ராஜு சார்? பிரபு மாஸ்டரோட எனக்கு வந்து பிடிச்ச சாங் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சேனல் சாங் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் மெட்ரோ சேனல் சாங். அப்புறம் முக்காபுலா சாங் பிடிக்கும். ஃபஸ்ட்டு மெட்ரோ சேனல் தான். இப்போ முக்காபுலா சாங்லாம் வந்துட்டு அதுவும் ஒரு விதமான கிளாசிக் சாங்ஸ், எல்லாரும் சொல்கிற அதான் மாதிரி எல்லா கிளாசிக் சாங்ஸ்லையும் இருக்கீங்க. இதுலலாம் வந்து பிரபுதேவா சார்லேருந்து நம்மளால் கண்ணே எடுக்க முடியாது. ஸோ அவ்வளோ வேகமாக ஆடுவார். அது அந்த டான்ஸ்க்காகவே அந்த சாங் வந்து பார்க்கலாம். எல்லா சாங்ஸ்லேயும் வந்து விஷுவல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்காது. பட் சில சாங்ஸில் வந்து டான்ஸ், விஷுவல், சாங் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாங் தான் இப்போ முக்காபுலா. அதுதான் நானும் சொல்லுவேன். இப்போ பிரபுதேவா மாஸ்டர் அந்த கோரியோ பண்ணும்போது நம்ம வந்து அவர் தான் பார்க்கணும். அவரை பார்க்குறது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிட்டுனா அடுத்தது நம்மளால் பிடிக்க முடியாது. ஓகே. அடுத்த மூணு டக்கு மாற்றி போயிட்டே இருக்கும். ஸோ அவர் அவ்வளோ ஸ்பீடாக ஆடுறது வந்து எப்படி சார் நீங்கள் வந்து அதே பேஸில் வந்து நீங்களும் டான்ஸ் ஆடுனீங்க? இல்லை, அதான் சொல்கிறேன், எங்களை வர வச்சிருவார் எங்ககிட்டேருந்து. அதுதான் அவ்வளோ அதனால நாங்கள்லாம் ஓரளவுக்கு ஆடுறது காரணமே அவர் அங்கேருந்து ட்ரெயின் ஆகி வந்தது தான். ஓகே. அண்ட் ராஜு மாஸ்டர் நாங்கள் நிறைய ஸ்டைல்ஸ், கிரேஸ், எக்ஸ்பிரஷன், ஸோ அந்த மாதிரி விஷயம் நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ நீங்கள் இந்த 2 மாஸ்டருக்கு நடுவில் யார்கிட்ட அதிகமாக திட்டு வாங்கியிருக்கீங்க? திட்டலாம் 2 பேர்ட்ட அவ்வளோ வாங்கினது கிடையாது. திட்டு வாங்கினது கிடையாது. ஸோ நீங்கள் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்போ. ஆமாம், ஸ்டூடெண்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். ஓகே. திட்டலாம் வாங்க அந்த 2 பேர் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன், இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் இல்லையா? ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும் அவங்களாம் ஒர்க் பண்ண. அண்ட் அவங்க 2 பேரோட ஒர்க் பண்ணதுனால நாங்கள் வந்து மைக்கேல் ஜாக்சனை மீட் பண்ணியிருக்கோம். ஓகே. பரத் பாலா ஷோ ஒன்று வந்து சேரிட்டி ஷோ ஒன்று பண்ணுறாங்க ஜெர்மனியில். ஸோ நோபுலோ நானும் தான் அதில் போயிருப்போம் நினைக்கிறேன், அசிஸ்டண்ட்டாக போயிருப்போம். அந்த டான்ஸஸை நம்ம ஸ்டைல் ட்ரெயின் பண்ணதுக்கு. அந்த ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா பிரபு மாஸ்டரும் ஷோபனா மேம் வந்து கிளாசிக்கல் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜு மாஸ்டர் வந்து நம்ம சினிமாட்டிக் ஃபோக் மாதிரி ஆடுவார். அண்ட் சிவமிஸ் வந்து ட்ரம்ஸ் வாசிப்பார். அதுக்கப்புறம் ஜாக்சன் அந்த க்ரெயினில் எப்படி பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி வந்து அதில் தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஓகே. அவங்க டான்ஸஸோட. ஸோ நாங்கள் வந்து அந்த டான்ஸஸ்க்கு நம்ம ஸ்டைலில் ட்ரெயின் பண்ணதாக போயிருந்தோம். ஒரு 1 வீக் அங்கே போயிருந்தோம். ஸோ அவரை பார்க்கும்போது இவங்களால தான் அவரை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரத்து வரைக்கும் நீங்கள் ட்ராவல் ஆகி வந்து கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்போது மாஸ்டர்ஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்கல, நீங்கள் டான்சர்ஸாக ஒரு குரூப்பாக இருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா எல்லாரும் இண்டிபெண்ட்டாக ஒரு கொரியோகிராஃபராக ஆகிட்டீங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருந்த பாண்டிங் எப்படி நீங்களாம் ஒன்றா இருந்தீங்க? அந்த டைமில் ஒன்றா ஆடும் போது எப்படி இருந்தது? நாங்கள் தான் ஒரு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர்கிட்ட இருப்போம், 8-10 பேர்கிட்ட இருப்போம். ஒரு ஃபேமிலியாக தான் இருப்போம். எல்லாருமே போட்டு ஆடுவோம். பட் அந்த பொறாமை யாருக்கும் இருக்காது. அந்த ஈகோலாம் கிடையாது. சப்போஸ் மாஸ்டர் எனக்கு ஒரு ஷாட் கொடுத்துறாருன்னா அதுக்கு இவங்களாம் கவலைப்பட மாட்டான். அதை பற்றி ஓகே பண்ணுறேன், நீ பண்ணு மாதிரி இது பண்ணி தான் போவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் பசங்க அப்படி தான். ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் கொடுத்து எனக்கு கொடுக்கணும், அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம்.
ஒருத்தர் தட்டி வச்சு ஓகே சூப்பராக ஸோ என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ நாங்கள் போட்டி போட்டு ஆடுவோம், விட்டு கொடுக்க மாட்டோம். நீயா நானா போட்டி தான் இருக்கும். புறமா நாங்கள் யாருமே என்றைக்குமே பட்டதே கிடையாது. ஆனால் இனி வரைக்கும் நாங்கள் அங்கே எல்லாருமே கான்டாக்டில் இருக்கோம், பேசுகிறோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னி வரைக்கும் நீங்கள் இனி எல்லாரும் வரைக்கும் ஆமாம். ஸோ இதில் இப்போ நிறைய பேர் வேற சேனல்ஸ் வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே நீங்கள் யாரோட ஒர்க் பார்த்து நல்ல ரொம்ப நான் வந்து அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்றதுல நீங்கள் உங்கள் குரூப்பில் யாரை சார் சொல்லுவீங்க? இருக்காங்க எல்லாருமே டீமில் எல்லா பசங்களும் சூப்பராக தான். யாராவது ஒருத்தங்களை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆர் நான் இவங்களோட ஒர்க் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அவங்க டான்சிங் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற விதமாக இருக்கலாம். சரி, இன்னும் தினேஷ்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஷோபிக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஸ்ரீதருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அப்புறம் யார் இருக்காங்க, தினேஷ், ஷோபி, ஸ்ரீதர், நோபல், இவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்குது. அவங்க எல்லாருமே அவங்க ஸ்டைலில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அதாவது கம்பீட் பண்ணிக்கிற அளவுக்கு எவ்ரிபடி ஹேஸ் இட். ஈச் ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஸ்டைல். ஸோ நீங்கள் ராஜு மாஸ்டரோடய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பிரபுதேவா சாரோடய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவங்க 2 பேரோட ஒர்க் பண்ண மறக்கவே முடியாத ஒவ்வொரு சாங் மட்டும் சொல்லுங்கள். ஒன்று வந்து நீங்கள் மாஸ்டர் திட்டு மாட்டாங்கன்னு கேட்டிங்களா, ஒரு சாங்கை திட்டு வாங்கியிருப்பேன், பட் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. மிஸ்டர் ரோமியோ சாங் பண்ணும்போது, அந்த ரோமியோ ஆட்டம் போட்டு அந்த சாங் பண்ணும்போது ஆக்சுவலாக நாங்களாம் என்ன பண்ணோம், பக்கத்தில் பசங்க வெறுப்பேற்றிட்டு இருப்போம். ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து போய் திருப்பி ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணிலாம் ஆடுவோம். ஓகே. ஸோ பெண்ட் பண்ணும்போது பக்கத்தில் நான் பிடிச்சி கீழே இழுத்து விட்டேன், அவனுக்கு மேலே வரல. ஓகே. ஸோ அவன் மாஸ்டர் அதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு அவர் என்ன பண்ணால் ஆட வைப்பார், ஆட வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ ஓகேடா இன்றைக்கி நான் மாட்டினேன் தான் நினச்சேன் நான். ஸோ 4-5 வாட்டி ஆடிட்டே இருக்கேன். பின்னாடி ராஜு மாஸ்டர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, கரெக்டாக பண்ண அவர் அங்கேருந்து சிக்னல் சொல்லிட்டு போட்டு நான் ஒரு பார்க்காத மாதிரி ஆடிட்டு இருக்கேன். என்னோட நல்ல நேரம் நீங்கள் ரெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதோட நான் எஸ்கேப் ஆகிட்டேன். ஏன்னா நீங்கள் நைட் ஃபுல்லாக என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தான் பெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க எனக்கு. ஸோ அன்றைக்கி அந்த ஒரு நாளில் நீங்கள் ஆமாம். அண்ட் ராஜு மாஸ்டர்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, இப்போது ஃபாரின்லாம் கூப்பிட்டு போகிறாங்களா அசிஸ்டன்ஸ், அவர் மாதிரி நான் ஒரு மாஸ்டர் நான் பார்த்தது கிடையாது. எங்களை வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாவோ அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவ்வளோ அன்பாக பார்த்துப்பார். ப்ரொடக்ஷன்கிட்ட வந்து எல்லாமே சொல்லுவார், பசங்க என்ன கட்டணம் கொடுங்க, பசங்களை பார்த்துங்க. அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பார் ராஜு மாஸ்டர் இன்னி வரைக்கும். எங்களை நாங்கள் 4-5 பேர் இருக்கோம். ஸோ நாங்கள் ரொம்ப 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 க்ளோஸ் ஆகுது. ஸோ ஒரு டான்ஸ் டீமுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எல்லா ப்ரிவிலேஜையுமே வந்து சார் கொடுத்துருக்காரு. அண்ட் அதுக்கான ரெக்கக்னிஷனுமே உங்களுக்காக கொடுத்துருக்காரு. மெயின் அதுதான், அந்த ரெக்கக்னிஷன். அதுதான். ஓகே. ஸோ இதில் உங்களோட ப்ரொஃபைலில் நான் பார்க்கும்போது சிம்ரன் மேமோட நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் பார்த்தேன். கண்டிப்பாக. ஸோ சிம்ரன் மேமுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேருந்து தொடங்கிச்சு சார்?